ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங்கோடு சேர்த்து கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், ஸோ அப்புறம் வந்து கிச்சன் வந்து எப்போயுமே வந்து க்ளீனாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய ஐட்டமே பாத்திரத்தை தான். ஸோ பாத்திரம் வந்து அதிகமாக சேர்க்காமல் நமக்கு தேவையான பாத்திரத்தை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கும் போது வந்து கிச்சன் வந்து க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது போக நமக்கு தேவையான பாத்திரங்களை வந்து இந்த பிளேஸில் தான் இருக்கணும்னு அதுக்கு ஒரு பிளேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பாத்திரம் அங்கே தான் இருக்கும், நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஃபுட் கிரேடான்றதை பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களால் முடிஞ்சால் கிளாஸ் கண்டெய்னர் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்ன கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து சட்டுன்னு உடஞ்சிரும். பாட்டில் கண்டெய்னர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் க்ளீன் பண்ணுறது என்னமோ ரொம்பவே ஈஸி தான். பாட்டில் கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற திங்ஸ் வந்து நல்லாவே விசிபிள் ஆகும். ஸோ நம்ம உள்ளே என்ன இருக்குது அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் கரெக்ட் சைஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம ஃபேமிலி ஏற்றாப்புல தான் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குவோம். எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்றாப்புல கரெக்டான சைஸ் வந்து சூஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கோங்க. மெயினாக வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக வாங்கினா வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா அரிசி, பருப்பு, நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. அதுக்கு மேலே வந்து அதில் பூச்சி இல்லை அந்த ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுறது அப்படித்தான் ஆகும். ஸோ வந்து அதில் வந்து ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட்டாக இருங்க. வெஜிடபிள்ஸ்னால் ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க. கிராசரி வாங்கும்போது 1 மந்த்துக்கு மேலே வந்து அது வருதுன்னா வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. தேவைக்கு அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஃபுட்டில் வந்து பூச்சி, வண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுறதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் போடுவோம். அதுக்காக வந்து அதை சாப்பிட்றதுக்கும் மனசும் இருக்காது. ஸோ என்ன தேவை, எவ்வளோ தேவைன்றதை பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது திரும்ப வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இதனால் வந்து மணியும் சேவ் ஆகும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இது போக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்பப்போ வந்து வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ என்ன தேவை நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கிராசரி பிளான் பண்ணிப்பேன். ஃபேமிலியை வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே வந்து ரன் பண்ணிக்க முடியும். நம்ம இதுவே வந்து 1 மந்த்துக்கு வந்து தேவையானதை வாங்கி போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கையில் மணி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதை வந்து வேறு ஏதோ ஒரு இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். தேவையில்லாமல் வந்து ஏதோ திங்ஸ் வந்து வாங்கிப்போம். ஸோ அப்படிலாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இப்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்னே சொல்லலாம், வாட் ஐ நீட். இது வந்து ஹோம் மேக்கரோட மைனஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு திங்ஸை வந்து பார்க்குறோம், அது அழகாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து நம்ம உடனே வந்து அதை வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அந்த திங்ஸை வந்து பார்க்குறீங்களா, பிடிச்சிருக்கா, ஓகே அதை வாங்கினா வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோமா, அது எந்த வகையில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, வாங்கிட்டேன். இப்படி தான் வந்து நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன். ஸோ அது வந்து கேர்ள்ஸ் நேச்சர்னு தான் சொல்லணும். அது நம்ம தப்பெல்லாம் இல்லை, பட் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. ஒரு திங்ஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வந்து அந்த திங்ஸை வாங்கினதுக்கப்புறமா ஏன்டா வாங்கணும் அப்படி யோசிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ லாஸ்ட்டு டாபிக் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லணும், டீக்ளட்டரிங். ஸோ இது என்னென்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து ஓரங்கட்டி வைக்கிறது. இது தேவையில்லை, அது தேவையில்லைன்னு சடனாக வந்து முடிவு பண்ணி ஓரம் கட்டிடாதீங்க. நம்ம மனசு வந்து அப்படி தான் சொல்லும். பட் ஆனால் வந்து அதை நம்ம ஓரம் கட்டினதுக்கப்புறமா வந்து அதை தூக்கி போட்டுருவோம். பட் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து இன்னொன்று வாங்க தோணும். ஸோ அப்படி வந்து மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு திங்ஸையும் வந்து நம்ம டீக்ளேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 days வந்து தனியாக அந்த திங்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு
பிளேஸில் தனியாகவே செப்பரேட்டாக அதை வந்து யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம வந்து அதை டச் பண்ணவே இல்லை, ஓகே அது நம்ம தேவையில்லை போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங்கிறது ஒரு அப்டேட் வெர்ஷன் தான். புதுசாக ஒரு திங்ஸ் வந்து வாங்கி ஸோ கிச்சனை வந்து ஒரு நியூ லுக் வந்து அப்பப்போ க்ரியேட் பண்ணுறது வந்து நமக்கும் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். கிச்சன்லேயே வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன அப்டேட் கொண்டு வாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எனக்கும் சின்ன அப்டேட்டோடு வந்து கிச்சன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you. Thanks for watching.